ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவைப்படுற கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சில பேர் பேசுகிற இங்கிலீஷை கேட்டாலே நமக்கு தெரியும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். ஸோ அதில் என்ன அவங்க ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். எப்படி அது மட்டும் கொஞ்சம் கேட்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ட்ரைனிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸில் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேசணும், இமெயில் ரைட்டிங் ஈஸியாக இருக்கணும், இன்டர்வியூ கிராக் பண்ணணும், எப்படியாவது இங்கிலீஷில் கொஞ்சமாவது ஃப்ளூயண்ட்டாக பேசணும், இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளூயன்சி ட்ரைனிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், could you shed some light on this? இதோட அர்த்தம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு புரியல அப்படின்னா இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எனக்கு தெளிவாக புரியும்படி விளக்குங்க, இதை கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் could you shed some light on this அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம ப்ரொஃபஷனலாக பேசுகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். ஆஃபீஸ்லலாம் நீங்கள் ஏதாவது புரியல அப்படின்னா யார்கிட்டையாவது நீங்கள் ஒரு மெயில் அனுப்பணும், இல்லை இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேட்கலாம். could you shed some light on this? Next one, how much does it cost to park here? இதோட அர்த்தம் இங்கே பார்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம பணம் கொடுக்கணும், எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறது தான் how much does it cost to park here அப்படின்னு கேட்குறோம். ஸோ இங்கே எந்த விஷயமா இருந்தாலும் இது எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு how much does it cost அப்படின்றத இந்த கொஷினை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் என்ன தேவையோ அதை நம்ம கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், what is the best time to reach you? ஸோ இதோட அர்த்தம் உங்ககிட்ட பேசணுன்னா எந்த டைமில் நீ ஃப்ரீயாக இருப்ப அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்குறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கேட்குறோம். வாட் இஸ் த பெஸ்ட் டைம் டு ரீச் யூ அப்படின்னு கேட்குறோம். இதுவும் ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு கொஸ்டின் தான். ஆஃபீஸில் உங்களோட கூட வேலை பார்க்குறவங்க இல்லை உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்ட்டு நீங்கள் கேட்கும்போது இந்த மாதிரியான கேள்வி கேட்கலாம். வாட் இஸ் த பெஸ்ட் டைம் டு ரீச் யூ? நெக்ஸ்ட் ஒன், could you speak a bit slowly please? ஸோ இதோட அர்த்தம் நீ கொஞ்சம் மெதுவாக பேசுகிறீங்களா, கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. முக்கியமாக இதை நம்ம ஃபோனில் பேசும்போது யூஸ் பண்ணலாம். ஃபோனில் யாராவது ரொம்ப வேகமாக நமக்கு அந்த அதர் எண்டில் ஆப்போசிட் எண்டில் இருக்கவங்க வேகமாக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு அது புரியல அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு could you speak a bit slowly please அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், can we reschedule the plan? ஸோ இதோட அர்த்தம் நம்ம ஒரு பிளான் வச்சுக்கோனா இதுக்கு டைமை மாற்றலாமா, இல்லை போஸ்ட்போன் பண்ணலாமா, வேறு நேரம் வச்சுக்கலாமா, இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக நம்ம கேட்குறதுக்கு கேன் வி ரீஸ்கெட்யூல் த பிளான் அப்படின்னு கேட்கலாம். சேஞ்ச் த டைமிங்ஸ், சேஞ்ச் த டேட் இப்படிலாம் கேட்காம ரீஸ்கெட்யூல் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டு யூ ஹாவ் அ மினிட் டு லுக் அட் திஸ் ரிப்போர்ட்? ஸோ இதோட அர்த்தம் இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் டு யூ ஹாவ் அ மினிட் டு லுக் அட் திஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்குறோம். இது ரொம்ப பொலைட்டாக நம்ம கேட்குறது. நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஒரு ரிப்போர்ட் வச்சுருக்கீங்கன்னா இதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு கேட்குறதுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா, இப்போ கொஞ்சம் பார்க்க முடியுமா, இப்படிலாம் நம்ம தமிழில் கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பொலைட்டாக கேட்குறதுக்கு தான் டு யூ ஹாவ் அ மினிட் டு லுக் அட் திஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஷால் வி கேட்ச் அப் ஃபார் காஃபி? இதோட அர்த்தம் காஃபிக்கு, அதாவது காஃபி சாப்பிட்றதுக்கு நம்ம வெளியே போகலாமா, காஃபி குடிக்க வெளியே போகலாமா அப்படிலாம் நம்ம கேட்கணும் அப்படின்னா ஷால் வி கேட்ச் அப் ஃபார் காஃபி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதாவது காஃபி குடிக்கிற டைமில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறது தான் ஷால் வி கேட்ச் அப் ஃபார் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இது நம்ம ஆஃபீஸில் நம்ம கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட்ஸ் த ஃபோகாஸ்ட் ஃபார் டுமாரோ? இது என்ன அப்படின்னா நாளைய வானிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு தான் இப்படி கேட்குறோம், ஃபோகாஸ்ட் அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப ஜென்ரலான ஒரு கொஸ்டின். யார்கிட்டையாவது நம்ம ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம வெதர் பற்றி பேசுவோம். உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது, மழை எப்படி இருக்குன்னு முன்ன பின்னே தெரியாதவங்களாக இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரியான பேச்செல்லாம் பேசுவோம். ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே மழை நிறையா இருக்குது, ஃப்ளட் இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குது வானிலை அப்படிலாம் நம்ம கேட்கணும் அப்படின்னா அதுக்கு வாட்ஸ் த ஃபோகாஸ்ட் ஃபார் டுமாரோ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கேன் யூ ஷோ மீ த வே? இதோட அர்த்தம் எனக்கு கொஞ்சம் வழி காமிக்கிறீங்களா, வழி சொல்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எங்கே வேணாலும் கேட்கலாம். இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது எங்கேயாவது வழி தெரியலைன்னா யார்கிட்டையாவது கேன் யூ ஷோ மீ த வே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை ஆஃபீஸில் நீங்கள் புது ஆஃபீஸில் இருக்கீங்க, எந்தெந்த ரூம் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியல, ஸோ யார்கிட்டையாவது கேட்கணும் அப்படின்னாலும் கேன் யூ ஷோ மீ த வே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ?
ஸோ இதோட அர்த்தம் நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம், ரோட்டில் யாராவது கொஞ்சம் ஒரு மாதிரி எதுவும் தெரியாமல் ஏதோ கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்குறதுக்கு தான் எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை ஆஃபீஸ்லேயும் யாருக்காவது வந்து உங்களுக்கு என்னோட ஹெல்ப் எதுவும் தேவையான்னு கேட்குறதுக்கு எனிதிங் ஐ கேன் டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ரொம்ப நார்மலான ஒரு சாதாரண கொஸ்டின்ஸ் தான். ஆனால் நம்ம கேட்ட விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் யூனிக்காக தெரியும். ஃபார்மலாக, ப்ரொஃபஷனலாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.